வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கே 4 நாளாக ஃபீவருங்க, ஜலதோஷம். அதோடய தான் வெளியே போடுறேன். வந்து தாய் தாய் உலகத்தில் சிறந்தவள். அதாவது கடவுளுக்கு நிகரானவள். தாயை போல பாசம் வைக்க யாராலையும் முடியாது. தாயிற் சிறந்த கோயில் இல்லைன்னு அந்த காலத்திலே பாடியிருக்காங்க இல்லைங்களா? அதே போல தாங்க சுத்தமான அன்பும் தூய்மையான உள்ளமும் கொண்டவள் தாய். தாயை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். ஒருத்தர் டிவியில் பார்த்த பாருங்க, நீயா நானா ப்ரோக்ராம். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா பத்திரமா பார்த்துப்பாங்க, அதனால தான் நம்பிக்கை இல்லை, நான் குழந்தைய விட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வேலையில்லா வெட்டியாக அவங்க உட்காந்துருக்காங்களா, இல்லை சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்கிறாப்புல. எங்கள் அம்மாவை நான் நம்புகிறேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும், நானும் என் ஒய்ஃபும் ஆஃபீஸ் போயிட்டு வர வரைக்கும் என் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துப்பாங்கங்கிற ஒரு தைரியத்தோட நம்பிக்கையோட அவர் தைரியமாக ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாராம். பிள்ளைய வந்து பாதுகாப்பாக அம்மா பார்த்துப்பாங்க, நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, நேரத்துக்கு தண்ணி கொடுப்பாங்க. அது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு தாய் அவங்க அவங்க ஒய்ஃபோட ஈக்குவலாக அவர் அம்மாவை பார்க்குறாராம். எப்படி இவங்களை வந்து இவங்க வளர்த்தாங்களே உங்கள் அம்மா, அதே மாதிரி அவங்க பிள்ளையும் அவங்க அம்மா வளர்த்து விடுவாங்களாம் அப்படின்னு நம்பிக்கை வச்சுருக்காரு. அதான் வேலையெல்லாம் சம்பளம் இல்லாத வேலைக்காரியான்னு கேட்குறதுக்கு ஆமான்றான். அந்த பையன் வந்து ஆமான்னு சொல்கிறாப்புல. அதை அப்படிதான் வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து உங்கள் குழந்தைய பத்திரமா பார்த்துப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கொடுப்பீங்களா? கடைசி வரைக்கும் உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துப்பீங்களா? உங்கள் தாய் தானேன்னு கேட்குறாரு. அதுக்கு சிரிக்கிறாப்புல. ஏன்னு கேட்டால் குடும்பத்தில் குழப்பம் வராமல் சில சமயத்தில் கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கம்முன்னு இருக்கிற சூழ்நிலை வரும் சார். ஏன் ஒய்ஃபு கோச்சிப்பாங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால், ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணால் அம்மாவுக்கு வச்சுப்பாங்க, அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒய்ஃபுக்கு கோச்சிப்பாங்க. அதனால நான் சில நேரத்தில் காதில் வாங்காத மாதிரி போயிடுவேன். அம்மாவை பார்த்துப்பீங்களாங்கிறதுக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே அப்படிங்கிறாரு கோபிநாத். அதுக்கு அவர் கடைசி வரைக்கும் சிரித்து மழுப்புறாரு தவிர அவங்களும் ஒத்து போயிட்டாங்கன்னா இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. கண்டும் காணாத போகணுமா அப்படிங்கிறாப்பி. அதனால் அதாவது தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தாய் என்பவள் மகனுடைய சோர்வை, முகம் வாடி போயிருக்கானா, குளூரில் வரானா, இல்லை காய்ச்சலில் வரானா அப்படின்னு சொல்லிட்டு சுடு தண்ணி வேணுமா, காஃபி வேணுமான்னு கேட்குறாலோ கேட்கலையோ கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க தாய். அதே இது கொண்டாட்டி என்ன பண்ணுவோம், எனக்கு சேர்த்து நீ காஃபி போட்டு வா, எந்திரிச்சிட்டியா டீ போடு, சண்டேவா டீ போடு அப்படின்பா ஒய்ஃபு. அதான் தாய்க்கும் தாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். மகனை பொத்தி 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 வளர்த்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி விட்டா ஒய்ஃபுக்கு வேலை செய்வாப்புல. அப்போ தான் நான் தாய்க்கே தெரியும் தான் மகன் வேலை செய்வான்ட்டு. என் பையனுக்கு தோசை ஊற்ற தெரியுது, என் பையனுக்கு பால் காய்ச்சி தெரியுது, என் பையனுக்கு சுடு தண்ணி வைக்க தெரியுது, தான் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கிறான். அப்படி தானே நம்ம அம்மாவும் பார்த்தாங்க அப்படின்னா நினைக்க தோணலை இந்த பையனுக்கு. தான் பிள்ளைங்கும் போது அந்த அக்கறையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. இது ஏன்னு தெரியல. தாயோட உள்ளமும் தாய் மாதிரி ஒரு பரிசுத்தமான மாதாவுக்கு ஈக்குவலாக தாயை மதிக்கணும். எப்படி மாதா வந்து இயேசு மாதா வந்து பரிசுத்த மாதான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே போல் அந்த மாதாவுக்கு நிகரானவள் இந்த தாய் மாதா. அதனால் தாயை ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 1000 கஷ்டங்கள் வரலாம், 1000
துன்பங்கள் வரலாம், இடையூறுகள் வரலாம், பல பிரச்சனைகள்ல நீங்கள் இருப்பீங்க. அப்போ இனம் புரியாமல் வயசான காலத்தில் தாய் வந்து என்னப்பா ஆட்டமாக இருக்கேன்னு ஒரு தடவைக்கு 4 தடவை கேட்டால், அம்மா சத்தனை கம்முன்னு இருமா அப்படின்னு, அம்மா சத்தனை கம்முன்னு இருமா, நை 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 நைங்கிற வந்து அப்படின்னு சல்லுன்னு மூஞ்ச காட்டாமல், அம்மா கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கம்மா, கொஞ்சம் அமைதியாக இருமா, நானே ரிலாக்ஸ் ஆகிட்டு உனக்கு என்னான்னு சொல்கிறேன், கொஞ்சம் அவசரப்படாத, ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் பேசுகிறேன் உங்ககிட்ட கம்முன்னு அப்படின்னு பொறுமையாக சொன்னீங்கன்னா, ஐயோ பிள்ளை ஏதோ கஷ்டத்தில் இருக்கான், பாவம் ஏதோ பிரச்சனையில் இருக்கான், நம்ம அப்புறமா பேசலாம்னு அந்த தாய்க்கு புரியும். மூஞ்ச காட்டுறது வயசாயிடுச்சு அவங்களுக்கு, மூஞ்ச காட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் மூஞ்ச காட்டாதீங்க. தாய்ங்கிறவ எவ்வளோ துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் மனசில் போட்டு புழுங்கி 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 4 பிள்ளைங்களுக்கும் தோசையோ இட்லியோ சாப்பாடோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அக்கடான்னு வந்து ஒரு மொத்தமாக ஒரு தோசை ஊற்றிக்கிட்டு பத்தாமல் இருக்கும், வயிற்றுக்கே பத்தாமல் இருக்கும். பரவாயில்ல இது போதும், நம்ம சாப்பிட்டு மணி 11 ஆகும்போது எந்திரிக்கணுன்ட்டு அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பேர குழந்தை ஆகி போயிடும். அவங்க ஆஃபீஸ் போயிருப்பாங்க. அதை அப்படியே வச்சுட்டு குழந்தைய போய் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தோசையை திங்கிறதான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அப்புறம் அதுக்கு பால் கொடுத்து அதை தூங்க வச்சுட்டு அடுத்த ஒர்க் என்னவோ பண்ணுவாங்க அந்த பாட்டிமார்கள். டவுனில் மெட்ராஸில் இப்படி தாங்க நடக்குது, நிறைய இடத்துல அப்படி தான் நடக்குது. நீயா நானா ப்ரோக்ராமும் நான் நிறைய பார்க்குறேன். அதுலேயும் அப்படி தான் சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வச்சுருக்கேன் அப்படின்னு அம்மாவை வீட்டில் எல்லா வேலைக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பான தாய் வச்சுருக்காராம். அவர் தாயின்னு சொல்லாமல் அவர் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காராம். அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கல, அவரோட குடும்பத்தை, ஒய்ஃபு, அவர் பிள்ளைங்க எல்லாத்தையும் அந்த அவனுடைய ஹவுஸ் கீப்பிங் வேலை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கான தாயை கொண்டு வந்து வச்சுருக்காராம். அந்த பேர பிள்ளை கொஞ்சம் பெருசாக போனதும் ஸ்கூல் அனுப்புகிற வரைக்கும் இவங்க பார்த்துப்பாங்க. ஸ்கூல் அனுப்புகிறோம் அதையும் கொண்டு விட்டுட்டு இவங்களாம் ஆஃபீஸ் போயிடுவாங்க. அப்பா அம்மாவை கிராமத்துக்கு விரட்டி விட்டுடலாம், அங்கே போயிடலாம். பையம்மா நீ ஏதாவது பழையது கஞ்சி கழனி வச்சு குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணால் கூட வைமா நாளைக்கு பேசுகிறேன், நான் அவசரமாக கிளம்பிட்டேன், நைட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த அம்மா என்னன்னு செய்தி கூட சொல்லியிருக்காது. நைட்டு வந்து பேசுகிறம்மான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவார். திரும்ப நைட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தாலும் ஃபோனே வராது. அந்த அம்மா ஃபோன் பண்ணால் தூங்கிருப்பாங்க, பையன் தூங்கிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பெத்த தாயை உதாசீனப்படுத்துகிறவங்க நிறைய ஃபேமிலி இருக்காங்க. நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் விடுறாங்க. நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு ஆன்சரே பண்ணுறதில்ல. அவங்க ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, கருவேப்பிலை மாதிரி வயசாகிடுச்சு, அவங்களுடைய காலங்கள் முடிந்து விட்டது, அவங்கள்ட்ட என்ன டிஸ்கஷன், அவங்கள்ட்ட என்ன இப்போ உள்ளதெல்லாம் உனக்கு தெரியாதுமா, கம்ப்யூட்டரை பற்றி தெரியாது, செல்லை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, வந்து இப்போ இந்த ஃபோன்பேயில் அனுப்புறது, கிரெடிட் கார்டு இதெல்லாம் உனக்கு புரியாதுமா, அது உனக்கு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு நேரமே இல்லை, இந்த கம்முன்னு இதெல்லாம் உனக்கு புரியாது, ஏன் இதெல்லாம் நீ கேட்குற அப்படின்னு கேட்குற பசங்க பேர பசங்களே நம்மளை கேட்குதுங்க. அந்த மாதிரிலாம் அவங்க மனசு எந்த பாடுபடும், என்ன ரணமாகும், நம்ம ஒன்றும் தெரியாது அப்படி இருந்துட்டோமே அப்படின்னு அவங்க வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த காலத்துலேயே நம்ம படிப்பறிவு இல்லாத இருந்துட்டோமோ, படிக்காமல் இருந்துட்டோமோ, அதனால தான் நமக்கு நாலேஜ் இல்லையோ அப்படின்னு அவங்க மனசு பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் பண்ணுவாங்க. அதனால் தாயை உதாசீனப்படுத்தாதீங்க. அதாவது நீங்கள் தாய்க்கு வந்து உபகாரம் செய்கிறீங்களோ இல்லையோ, உபத்திரம் மட்டும் செய்யாதீங்க, ஒதுங்கி இருந்துடுங்க. முடிஞ்சால் உதவி செய்யுங்க, பாசமாக இருங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லையா ஒய்ஃபோட கூட்டிக்கிட்டு குடும்பப்படுத்தாமல் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப பெட்டருங்க. தனிமையில் அவங்க வந்து பசியோ பஞ்சமோ பட்டினியோ எங்கே கை நீட்டி வாங்குறாங்க, எப்படியோ சாப்பிட்டு அவங்க பொழுதை ஓட்டிக்கிறாங்கன்ட்டு கண்டுக்காமல் விட்டுருங்க. அதுதாங்க உங்களுக்கு நல்லது. ஏன்னா தாய் மாதிரி ஒரு உலகத்தில் சிறந்த கடவுளுக்கு நிகரான சுவாமிகள், அதாவது கோயிலில் போய் சாமியை தரிசிக்கிறத விட பெத்த தாய் காலில் விழுந்து வணங்குறது அவ்வளோ சந்தோஷமான நிம்மதி. அம்மா என்னை வாழ்க்கை அனுப்புமா அப்படின்னு கேட்டு போகிற பிள்ளைங்களாம் இருக்கும்போது
ரொம்ப மனசு அப்படியே குளிர்ந்து போகும். அந்த மாதிரி செய்யுங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் தன் தாய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ரொம்ப நீங்கள் டெய்லி பண்ணலைன்னாலும் பொங்கல், தீபாவளி, உங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி, உங்களுடைய பர்த்டே, இதுக்கெல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய செலிப்ரேஷன் ஒரு நாளும் நீங்கள் என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் அந்த தாய் உள்ள வந்து உங்களை எந்த நாளும் நல்லா இருக்காத, கெட்டுப்போ, இஞ்சி போன்னு வாயார மனசார நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வாழ்த்து, அவங்க உயிர் உள்ளளவு, உங்கள் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் அவங்க உங்களை வாழ்த்திக்கிட்டு தான் இருப்பாங்க. கண் குளிர நல்லா இருக்கணும்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு உதாசீனப்படுத்தாதீங்க. தாயை சிறந்த கோயில் இல்லை. இதை திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்களா? பயனுள்ளதாக இருக்கா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்போதும் பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.